கூப்பிட்டு சொன்னாங்க, பிள்ளைகளே, என் உயிர் பிரிகிற நேரம். ஒரு மகன் கேட்டார், வாப்பா எப்படி இருக்குது சக்கராத்? நீங்க சொல்லுவீங்களே சக்கராத்தை பத்தி ஒத்தட்ட கேட்கணும். சொன்னார், மகனே, ஒரு ஊசிட ஓட்டைக்குள் என்ன நுழைன்னு சொல்லப்படுது. எப்படி நுழைகிறதுனா, வானம் எனக்கு கீழே விழுறது போல இருக்குது மகனே அப்படின்ட்டு பிள்ளைகளை பார்த்து சொன்னாரு, பிள்ளைகளே, என்னுடைய ஜனாசாவை அடக்கினா நீங்க ஓடிடாதீ. என்ன சொல்லி கொடுக்கிறார்? என் ஜனாசாவை அடக்கினா நீங்க ஓடிடாதீங்க. என்னுடைய கபர் அடிய ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவுக்கு என்ற கபரடிய நில்லுங்க. ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு மாடு அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? குறைஞ்சது 3 மணித்தியாலும் பிடிக்கும். என்ன பிள்ளைகளை மத்தவங்க போயிடுவாங்க, மத்தவங்க பிஸியில வருவாங்க, 1000 வேலையில வருவாங்க, கபருஸ்தானுக்கு வரமாட்டாங்க சில நேரம். உங்களோட பிள்ளையத்தான் நீங்க பழக்கி வைக்கணும் சகோதரர்களே. சொன்னார் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே, என்ற கபர் அடிய நீங்க ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவு நில்லுங்க. என்ன அமல் செய்யணும் அந்த நேரம்? எனக்காக இஸ்திக்ஃபார் செய். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ். ஜனாசா ஒன்று அடக்கப்படும் பொழுது நீங்க கபருஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, எங்கேயாவது ஓரத்துல இருந்து இஸ்திக்ஃபார் செய், பேசிட்டு இருக்காது.